நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோல்டு எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கம்மின்னு கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கன்னு. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் தெரியுமா உங்களை நான் சொல்கிறேன், ஒரு அவசரம்னா பேங்க்கில் கூட வைங்க, பக்கத்தில் இருக்க கடைகளில் வைக்காதீங்கன்னு. ஏன்னா நமக்கு அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தால் ஓகே. இன்றைக்கி அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, இல்லை அவங்கள பற்றி நம்ம நீங்கள் புதுசாக திறந்துருக்க கடைன்றதுக்காக போய் ஒரு அவசரத்துக்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவங்க கடையை இழுத்து மூடிட்டாங்களோ, இல்லை நகை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னாலோ அதை பற்றி அவங்க ஒரு ஃபீல் பண்ண மாட்டாங்க. நம்ம நகை தான் போச்சு, நம்ம காசு தான் போச்சு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பேங்க்கில் வச்சு பழகணும்னு வச்சுக்கோங்களேன். பேங்கை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு சேஃப்டி தான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்க பேங்க்கில் வச்சிங்கன்னா நமக்கு தான் லாபம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்து எஸ்பிஐ பேங்கை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பிஐ பேங்கில் வந்து 8.4% கோல்டுக்குள்ளே அந்த இன்வெஸ்ட் காசு கொடுக்குறாங்க. வட்டி கொஞ்சம் அதிகம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ பேங்க் நல்ல சேஃப்டியான பேங்கு தான். நீங்கள் ஒரு பேங்க் லோனோ இல்லை ஹவுசிங் லோன் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட ஈஸியாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதே நேரத்துக்கு நமக்கு நல்ல கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் அவங்க பேங்க். அதனால் எஸ்பிஐ பேங்க் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியன் பேங்கில் வந்து 8.6% கோல்டுக்கு உள்ள வட்டி. இது வந்து கர்நாடகா பேங்க்கில் வந்து 8.6%. இந்தியன் பேங்க்கும் அதுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதுமாதிரி இந்தியன் பேங்க்கில் 11% இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து 8.6% இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா பேங்க்லேயுமே முடிஞ்ச அளவுக்கு கூட தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ பேங்க்கில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சியில் வந்து 11 புள்ளிக்கிட்ட வருது. பாருங்களேன் எவ்வளோ வருதுன்னு. ஒரு நகை அவசரத்துக்கு வைக்கிறோனாலுமே எவ்வளோத்துக்கிட்ட உங்கள்கிட்ட நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்க பாருங்களேன். எனக்கே அப்படின்ட்டு இருக்குது. நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்தளவுக்கு வட்டி ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் இந்தளவுக்கு வாங்குறாங்கன்னு எனக்குமே தெரியல. ஏன்னா ஒரு அவசரத்துக்கு நகை வைக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு திருப்பிடுவோம். உங்கள் வீட்டில் ஏதாவது கூட்டுறவு பேங்க் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாண்டியன் கூட்டுறவு இல்லை கிராமப்புற வங்கி பேங்க் கூட்டுறவுலாம் இருக்கும், அந்த இதில் கூட ட்ரை பண்ணுங்கள். அவங்ககிட்ட வட்டி கொஞ்சம் இன்னும் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 8.10%லாம் இருக்குது பாருங்களேன். எஸ் பேங்க்லாம் பாருங்கள் 11%லேருந்து 15% வரைக்குமே பேங்க். அப்பா இந்த அளவுக்குலாம் தங்கத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த அளவுக்குலாம் இருக்குமான்னு தெரில. கோடெக் மஹிந்திராலாம் 8.6%. எஸ்பிஐ கிட்ட கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே தான். ஃபெடரல் பேங்க்லாம் பாருங்களேன் 10.9%, 11% கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. பேங்க் ஆஃப் மங்களூர்லாம் 39% கிட்டலாம் வருது. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இந்தளவுக்கு நான் போய் மோஸ்ட்லி வச்சது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறதே அதுவும் தான். நகை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க பாருங்கள், வைக்காதீங்க. அதே நேரம் அடகு வைக்கிறது, இப்போ ஒரு நகையை அடகு வச்சு இன்னொரு நகையை திருப்புறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. முத்தூட் பேங்க்லாம் பாருங்களேன் 10.5%. மோஸ்ட்லி இங்கே நகையை சேமிக்க மட்டும் பாருங்கள், அவசரத்துக்கு வைக்காதீங்க. அவசரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வீட்டில் ஒரு 10,000 20,000 சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து பழகுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒருத்தவங்ககிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்களுக்கு அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணிப்போம். அவங்களுக்கு அந்த டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சூழ்நிலை இருந்திருக்காது. ஆனால் அது நம்ம மனசு ரொம்ப உறுத்தும். நம்ம அவங்க கஷ்டத்துக்கு உதவணும், நமக்கு அவங்க கஷ்டத்துக்கு உதவலைன்னு அந்த மாதிரி நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் ஒரு சேஃப்டியாக ஒரு 10,000 20,000 ஒரு தனி அக்கௌண்ட்டில் போட்டு சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அவசரம், இல்லை ஸ்கூல் ஃபீஸு, இல்லை வீட்டில் ஒருத்தவங்களுக்கு திட்டின உடம்பு சரியில்லாம போச்சுன்னா டக்குன்னு நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது இந்த கூகுள் பே அந்த மாதிரிலாம் எதுலேயும் ப்ளச் பண்ணாமல் தனியாக வச்சுக்கோங்க. போய் நீங்கள் காசு அங்கே போய் நீங்கள் எழுதி தான் காசை வித்ட்ரா பண்ணணும். அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போய் எதுக்கு இதை போய் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சேஃப்டியாகவும் இருக்கும். அதனால் ஒரு அவசரத்துக்கு நம்ம டக்குன்னு நமக்கு கை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார் கையும் எதிர்பார்க்காம தனியாக நம்மளால் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு பேங்கில் நீங்கள் அவசரத்துக்குன்னும் போது டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனியாக சேர்த்து பழகுங்க.